வணக்கம் அன்பு நண்பர்களே. தமிழக அரசு சார்பில் மகளிருக்கு 1000 ரூபாய் வழங்கப்படக்கூடிய திட்டம் பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த 1000 ரூபாய் வழங்கக்கூடிய திட்டத்துல ஒரு புதிய அப்டேட் வந்திருக்கு. அந்த அப்டேட்டோட தான் இன்னைக்கு உங்களை சந்திக்க வந்திருக்கேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். தகுதி வாய்ந்த மகளிருக்கு 1000 ரூபாய் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க திராவிட முன்னேற்ற கழகம். கடந்த 2023 ஆண்டுல செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்த நாள்ல இருந்து இந்த திட்டம் அமலுக்கும் வந்துச்சு. கிட்டத்தட்ட இதுவரை 2 ஆண்டுகள்ல 26,000 ரூபாய் மகளிருக்கும் வழங்கப்பட்டிருக்கு. தமிழகத்துல இந்த திட்டத்தில் இருக்கக்கூடிய மொத்த பயனாளிகளுடைய எண்ணிக்கை இதுவரைக்கும் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1,16,00,000 பேர். இந்த நிலையில தான் அண்மையில உங்களுடன் ஸ்டாலின் முகாம் தமிழகம் முழுவதும் நடந்துட்டு வருது. உங்க ஊர்ல உங்களை தேடியே அரசு அதிகாரிகள் வந்துகிட்டு இருக்காங்க. வந்துட்டு இருக்கவங்க ஒவ்வொரு ஊர்களையும் முகாம் நடத்தி உங்ககிட்ட பல கேள்விகள் கேட்கிறாங்க. அது மட்டும் இல்லாம 45 வகையான சேவைகளும் வழங்குறாங்க. இந்த சேவைகள் வழங்கப்படும் போது யாருக்கெல்லாம் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் இதுவரை கிடைக்கலையோ அவங்க எல்லாம் மறுபடியும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த அடிப்படையில இதுவரை 28 லட்சம் பேர் விண்ணப்பிச்சிருந்திருக்காங்க. அப்படி விண்ணப்பித்தவர்களுக்கு எப்போது மகளிருக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும் அப்படிங்கக்கூடிய மிக முக்கியமான அப்டேட் தான் இப்ப வெளியாயிருக்கு. அது வேற ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு தமிழகத்துல சட்டமன்றத்துல தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் இது தொடர்பா ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார். அப்ப தமிழகத்தினுடைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் இதுக்கு ஒரு பதில் சொல்லியிருந்தார். அந்த பதில தான் அவர் மேற்படி விஷயங்களையும் குறிப்பிட்டிருந்தார். தமிழ்நாட்டுல இதுவரை 26,000 ரூபாய் பெண்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. 1,16,00,000 பெண்களுக்கு நாங்க மாதம் 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த திட்டத்துக்காக இதுவரை பல கோடி ரூபாய் நாங்க ஒதுக்கி இருக்கோம். அது மட்டும் இல்லாம விடுபட்ட பெண்கள் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம். சோ உங்களோட ஸ்டாலின் ஸ்கீம்ஸ் மூலமா இதுவரை 28 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு எப்ப கொடுப்போம்னா நவம்பர் மாதம் இந்த விண்ணப்பங்கள் எல்லாம் பரிசீலிக்கப்பட உள்ளது. நவம்பர்ல பரிசீலித்து வரக்கூடிய டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி வரை முதல் அந்த டிசம்பர் 15 இருந்து தொடங்கி மகளிருக்கு 1000 ரூபாய் வழங்குவதற்கான ஒரு திட்டத்துல நீட்டிப்பு செய்ய போறோம். இந்த 28 லட்சம் பேர்ல தகுதி வாய்ந்த மகளிரை அதற்கு பின்பு இந்த 1000 ரூபாயை பெறுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுவரைக்கும் மகளிருக்கு 1000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கலைன்னா மறக்காம உங்க பகுதியில் நடக்கக்கூடிய உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலமா நீங்க அப்ளை பண்ணிக்கங்க. அதன் மூலமா டிசம்பர் மாதத்துல இருந்து உங்க பெயரும் இந்த பட்டியலில் இடம்பெறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மீண்டும் நல்ல ஒரு அப்டேட்டோட உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.